Good afternoon, guys. Today we are going to discuss about acid rain. Okay, so acid rain வந்து காஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இன் த ஏர் பொல்யூஷனால் தான் it is one of the main reason for the occurrence of acid rain. Okay, so air pollution எதனால் வருது? Due to the emission of harmful gases from factories and heating boilers and other pollutions in the airனால வந்து மெயினாக இந்த ஆசிட் ரெயின் அக்கர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஓகே, ஸோ இந்த எமிஷன்ஸ் அந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஹீட்டிங் பாய்லர்ஸ் அண்ட் அதர் சோர்ஸஸ் இருந்து வர எமிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கேஸஸ் லைக் நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த கேஸஸ் தான் வந்து எமிட் ஆகுது நிறையா வென் the air is polluted. Okay, so நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து போய் அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸில் வந்து கம்பைன் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் சல்ஃபியூரஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, ஸோ ஆசிடாக மாறுது. ஓகே, ஸோ இந்த harmful gases once they get combined with the water molecules that is present in the atmosphere, they are converting into very harmful acids like sulfurous acid, nitric acid and sulfuric acid. Okay, so in turn மழை வரக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆசிட் ரெயினாக வாட்டர் மாலிக்யூல்ஸில் கலந்த அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து ஆசிடாக மாறுறதுனால அது வந்து நமக்கு கீழே வரப்போ ஆசிட் ரெயினாக மாறி தான் கீழே வரும். ஓகேவா? அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆசிட் ரெயின் இஸ் வால்கனிக் எரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால் எதெல்லாம் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் வீடுகள், நம்ம ரோடு எல்லாமே வந்து ஆசிட் ரெயினால் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், வேஸ்ட். ஓகே, வேஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு தான் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட இருக்க நம்ம யூஸ் பண்ண எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 20-15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வந்து செகண்ட்ஸில் விற்றுருவோம், இல்லைன்னா வந்து யாருக்காவது கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த பழைய ஃப்ரிட்ஜு, இந்த பழைய எலக்ட்ரானிக், பழைய மொபைல் ஃபோன்ஸு, எல்லா பழைய எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம டிஸ்போஸ் பண்ண எல்லா ஹவுஸ் ஹோல்டு டிவைசஸ் எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு மட்டும் கிடையாது, ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துல இருக்கிற எல்லா வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் வந்து ரீசைக்ளிங் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், அந்த டெலிவிஷன், புது டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், விசிஆர் அண்ட் டிவிடி டிவைசஸ், வீடியோ கேம்ஸ் அண்ட் அதர் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக வந்து இந்த பழைய எலக்ட்ரானிக் மிஷின்ஸில் வந்து புதுசாக வந்து தயார் பண்ணுறது தான் வந்து ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் விச் இஸ் காமன்லி ரெஃபர் டு ஆஸ் வேஸ்ட் இஸ் த நியூ பை ப்ராடக்ட் ஆஃப் தி இன்ஃபோடெக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்லேருந்து வர நியூ பை ப்ராடக்ட் தான் வந்து இன்ஃபோடெக் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தி ஃபிசிக்கல் வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓல்டு discarded end of life electronics. ஓகே, இந்த நியூ பை ப்ராடக்ட்டை வந்து எப்படி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு டிஸ்கார்டு, நம்ம தூக்கி போட்ட இல்லை முடிஞ்சு போன எலக்ட்ரானிக் வேலை செய்யாத எலக்ட்ரானிக் மிஷின்ஸ்லேருந்து உருவாகிறது தான் இந்த நியூ பை ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் வேஸ்ட். இஃப் யூ see here sources of e-waste பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹோம், ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஹோம்னா பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், டெலிவிஷன், ரேடியோ, செல்ஃபோன்ஸ், வாஷிங் மிஷின், ஓவன் அண்ட் சிடி பிளேயர், ஃபேன், எலக்ட்ரானிக் அயன். ஓகே, ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பிசி, மானிட்டர்ஸ், இசிஜி டிவைஸ், மைக்ரோஸ்கோப் அண்ட் இன்க்யூபேட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர்ஸ்லேருந்து வர எல்லா வேஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ரீசைக்கிள் அண்ட் தென் தே வில் ப்ரொடியூஸ் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டிவி, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் மிஷின்ஸ், ஒயர்லெஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் waste. And coming to solid waste. Okay, solid waste is basically discharge of useless and unwanted மெட்டீரியல்ஸ் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி. நம்ம ஹியூமன்ஸ்னால வர நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து தண்ணியில் கலக்கிறதோ, ஏரில் கலக்கிறதோ, இல்லைன்னா வந்து லேண்டில் வந்து பொல்யூட் பண்ணுறது தான் வந்து சாலிட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, மோஸ்ட் காமன்லி தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட்ஸ், செமி சாலிட்ஸ் ஆர் லிக்விட்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து இது வந்து சாலிட்ஸாக இருக்கும், இல்லை செமி சாலிட்ஸாக இருக்கும், இல்லை லிக்விட்ஸாக இருக்கும். ஓகே, சாலிட் வேஸ்ட் என்னென்ன இருக்கும்? லைக்
யூஸ்வலி வாட் த சாலிட் வேஸ்ட் கன்சிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ஸ்லேருந்து வர வேஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வேஸ்ட்டு, இந்த இறந்து போன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெட் அனிமல்ஸு, அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னால நிறைய வேஸ்ட்டு இல்லை ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அங்கேருந்து அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் சாலிட் வேஸ்ட். ஓகே, ஸோ வென் வேஸ்ட் இஸ் நாட் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ், நம்ம வந்து ஒரு குப்பையோ இல்லையே ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்ததுன்னா என்ன ஆகும், அது டீகம்போஸ் ஆகி அது வந்து இந்த அனிமல்ஸ்க்கு அண்ட் ஹியூமன் பீயிங்ஸை வந்து ரொம்பவே வந்து ஆபத்தை இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் சாலிட் வேஸ்ட். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டேர்ம், ஓகே, லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்மாகவும் இருக்கணும், அது வந்து கேரண்டீடு டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் as சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இட் இஸ் கன்சர்ன்ட் வித் எது கன்சர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் நாட் ஓன்லி த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பட் ஆல்சோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷனோட நலன் மட்டும் கிடையாது, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் வந்து இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் எய்ம்ஸ் அட் நாட் ஓன்லி சாட்டிஸ்ஃபைங் த லக்ஸரி வாண்ட்ஸ் அட் த அப்பர் கிளாஸ். ஓகே, ஒரு அப்பர் கிளாஸஸ், ஒரு ஹைலி ரிச் பீப்புளோட லக்ஸரி வாண்ட்ஸை மட்டும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிடையாது. இட் ஆல்சோ ஷுட் சாட்டிஸ்ஃபைட் ஆல் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் ஃபேமிலிஸ். தட் இஸ் கால்ட் as ரெண்டு ரிச் பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அட் த சேம் டைம் பூர் பீப்புளும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, நம்ம வந்து நமக்கிட்ட இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம முன்னோர்கள் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கிறது, அவங்க வளர்த்த செடிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கு வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நமக்கு அடுத்து இருக்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டுட்டு போகிறது, லைக் வாட் எவர் we have left behind, okay, the resources, those resources only our future generations will use. Okay, so நமக்கு basic needs நம்ம fulfill பண்ணிட்டு, but also we need to keep in mind that our future generations also contain the sufficient resources. Okay, so we need to make sure of it. Okay, so that is called as sustainable development. Okay, the definition எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Sustainable development that meets the needs of the present without compromising the ability of the future generations. Okay, future generation ability compromise பண்ணாம, அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் பண்ணிட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட பேசிக் நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் as sustainable development. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் க்ரூஷியல் டு ஹார்மனைஸ் 3 core elements such as economic growth, social inclusion and environmental growth. ஓகே, ஸோ இந்த மூணுமே வந்து எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் என்விரான்மெண்டலாகவும் க்ரோத் இருக்கணும். அதுதான் வந்து மெயின் எஸ்டிஜிசியோட கோல். ஓகே, ஒரு செட் ஆஃப் 17 கோல்ஸ் இருக்குது for the world's future can be achieved before 2030 with the 3 unanimous principles fixed by the United Nations such as universality, integration, transformation. Okay, so and என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த 17 கோல்ஸும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எண்ட் ஆஃப் பாவர்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எண்ட் ஹங்கர், ஒரு பசியை நீக்கணும். ஓகே, அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் இம்ப்ரூவ் நியூட்ரிஷன், எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு கிடைக்கணும், அந்த ஃபுட்டு கூட நியூட்ரிட்டிவாகவும் அண்ட் தென் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதை வந்து நம்ம வந்து மேக் ஷுர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு என்ஷூர் ஹெல்தி லைவ்ஸ் அண்ட் ப்ரொமோட் வெல்பீயிங் ஃபார் ஆல் த ஏஜஸ். ஓகே, ஒரு ஹெல்தி லைவ்ஸ், சின்னவங்களுக்குன்னு இல்லாமல் மிடில் ஏஜஸ்க்கு இல்லாமல் வயசானவங்களுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்தி லைவ்ஸ் என்ஷூர் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் ஒன். அண்ட் கமிங் டு த ஃபோர்த் ஒன், என்ஷூர் இன்க்ளூசிவ் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் ப்ரமோட் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு இந்த மிடில் கிளாஸ் புவர் ரிச்சின்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு எஜுகேஷன் லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அண்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸு வந்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா அவங்களுக்கு எம்பவர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ஷூர் ஆக்சஸ் டு வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல். ஓகே, எல்லாருக்குமே வந்து தண்ணி கிடைக்கணும் அண்ட் எல்லாருமே வந்து சுத்தம் லைக் சானிடைஸ்டாக இருக்கணும், லைக் சானிடேஷன் மேக் ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் திங். அண்ட் செவன்த் ஒன் இஸ்
ensure access to affordable and reliable, sustainable and modern energy for all. ஓகே, எல்லாருக்குமே வந்து இந்த மாடர்ன் எனர்ஜி இந்த சென்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளாகவும் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், ப்ரமோட் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டீசென்ட் ஒர்க் ஃபார் ஆல். ஓகே, எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணல. ஓகேவா, அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, இல்லை ரொம்ப வந்து கம்மியான வேலை பார்த்துருப்பாங்க. நிறைய நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம், இன்ஜினியரிங் படித்தவங்க, பிஹெச்டி பண்ணவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், லைக் ரோட்டில் ஏதாவது வித்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு டீசென்ட் ஒர்க்காக, ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்கும் அந்த டீசென்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் build resilient infrastructure, promote sustainable industrialization, foster innovation அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஒரு வில்லேஜஸ்க்கு, டவுன்ஸ்க்கு அண்ட் சிட்டிஸ்க்கு அந்த ஒரு கம்பேரிசன் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ரோட்ஸ்லேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அண்ட் எல்லாமே வந்து அவைலபிலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து சஸ்டைனபிள்னால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்து க்ரோத் இருக்கிற மாதிரி, அவங்களும் வந்து அட்வான்டேஜ் அடையிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி வித்தின் அண்ட் அமாங் த கண்ட்ரீஸ். ஓகே, இந்த கண்ட்ரீஸ் நடுவில் இருக்கிற இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே வந்து இந்த ஈக்குவாலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணும் பிட்வீன் த கண்ட்ரீஸ் கூட சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக் சிட்டிஸ் இன்க்ளூசிவ், சேஃப், ரெசிலண்ட் அண்ட் சஸ்டைனபிள். ஓகே, ஸோ ஒரு எல்லா சிட்டிஸுமே வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாகவும் சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் theme. And next one is ensure sustainable consumption and production pattern. Okay, sustainableனாலே உங்களுக்கு வந்து லாங் டேர்ம். ஓகே, ஸோ கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து இப்போதைக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு 30 இயர்ஸ்க்கு அப்படின்னு இல்லாமல் லைக் த்ரூ அவுட் வந்து எல்லாருக்குமே வந்து கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நல்ல ஒரு குட் பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஒன். அண்ட் த அர்ஜென்ட் ஆக்ஷன் டு கம்பேட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட்ஸ். கிளைமேட் சேஞ்சில் நிறைய போத் லிவிங் ஹியூமன் பீயிங்ஸும் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க டியூ டு திஸ் கிளைமேட் சேஞ்சஸ் இல்லையா. ஸோ all these are happening due to our human beings இல்லையா. so in order to fight all these climate changes, necessary steps and necessary actions to be taken immediately. Okay, so that is the thing. And coming to the last one, conserve and sustainably use the oceans, seas and marine resources. வந்து நம்ம ஓஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஏரி, குளம், எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு வந்து அது கன்சர்வ் பண்ணிக்கணும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அது வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கணும், அவங்களும் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம விட்டுட்டு போகணும். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் கம்மிங் டு 15th ஒன், சஸ்டைனபிளி மேனேஜ் ஃபாரஸ்ட், கம்பேட் டிசர்டிஃபிகேஷன், ஹால்ட் அண்ட் ரிசர்வ் லேண்ட் டிகிரேடேஷன் அண்ட் ஹால்ட் பயோடைவர்சிட்டி லாஸ்ட். ஓகே, நம்ம ஃபாரஸ்ட் மேனேஜ் பண்ணணும் அண்ட் டிசர்டிஃபிகேஷன் வந்து கம்பேட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம லேண்ட்ஸ் டிகிரேடேஷன்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரமோட் ஜஸ்ட் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டி, பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணணும். அண்ட் 17th ஒன் இஸ் ரீவைட்டலைஸ் த குளோபல் பார்ட்னர்ஷிப் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ், எக்கனாமிக்கலாகவும் இல்லை என்விரான்மெண்ட்லாகவும் எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி குளோபல் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணால் ஒரு ஹெல்தி குளோபல் பார்ட்னர்ஷிப் ஹேஸ் டு பி developed. So these are the 17 goals for world's future. Okay.